ஹலோ. இன்னைக்கு நம்ம மிளகு குழம்பும் அதுக்கு ஒரு புரோட்டீன் இருக்கா மாதிரி அவரைக்காய் பருப்பூசலி பண்ணலான் இருக்கேன். இப்போ இந்த மிளகு குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு சொல்றேன் பாருங்க. புளி நன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ். இது நன்னா ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம். அதுக்கு நான் காய் நம்ம கத்திரிக்காய் இல்ல வத்தல் ஏதாவது போட்டுக்கலாம், ஏதாவது சுண்டைக்காய் வத்தல் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் பூண்டு போட்டு பண்ண போறேன். இதை பாருங்க, பூண்டு ஒரு 20 பல்லு குட்டி குட்டியா இருந்தது, இதை உரிச்சு வச்சுருக்கேன். மட்டை பெருங்காயம் போதும், ஏன்னா பூண்டோட ஃப்ளேவர் தெரியணும் இல்லையா, இருந்தாலும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் 2 மிளகா வத்தல் போதும், உப்பு, கருவேப்பிலை, அப்புறம் நல்லெண்ணெய் இதுக்கு யூஸ் பண்ணும். இப்போ இது வறுத்து அரைக்கிறதுக்கு என்ன சாமான்னா, கடலைப்பருப்பு நல்லா ஒரு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூன் தனியா, அண்ணா மிளகு இவ்வளோ போட்டுக்கலாம். 2 மிளகாவும் போடுறோம், வெறும் மிளகு மட்டும் போடக்கூடாது, ஏன்னா கசந்தா மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஒரு சொட்டு வாசனைக்கு வெந்தயம் இவ்வளோ போட்டால் போதும். தாளிச்சு கொட்டை கடுகு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள். ஒரு வால்டி சூடானதும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் நல்லா தனியா, மட்டை துளி வெந்தயம், மிளகு, அந்த புளிக்கு தக்கினது நல்லா இவ்வளோ போடலாம். பெருங்காயம், 2 மிளகா வத்தல் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். இதை மிளகு வெடிக்கும், பார்த்து தள்ளி மூஞ்ச வச்சுக்கணும். இது நல்லா சவப்பா எடுத்துல. இப்போ இதை எடுத்துடலாம். சிலர் கருவேப்பிலையும் போட்டு வறுப்பா, அது கருவேப்பிலை குழம்பாயிடும், அதனால நான் போட மாட்டேன் ரொம்ப. இப்போ இதில் இன்னும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுண்டு, கடுகு 1 ஸ்பூன், கடுகு வெடிச்சுட்டு இப்போ இந்த அலம்பி வச்சிருக்கேன் இந்த பூண்டை இதை இதில் போட்டு சிம்மில் வச்சு வதக்குவோம். அதுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வறுத்தது ஆறின உடனே மிக்சியில் அரைச்சுன்னு வந்துடணும். அந்த புளியை பாருங்க, நல்லா கரைச்சிட்டு, அது பழம்புளி இல்லையா, அதனால அதை வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஜலத்தையை கூட விட்டு இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில், மீதி ஜலத்தை அதை அலம்பி அதில் விட்டுக்கலாம். பூண்டு இதை வதங்கி எடுத்து 2 கருவேப்பிலை, இப்போ இந்த அரைச்ச விழுது பாருங்க, இதை இப்போ இதில் விட்டுடணும். நைஸாக அரைச்சிட்டேன், இதில் விட்டுடணும். அந்த புளி ஜலத்தையே தான் விட்டு நான் அரைச்சேன், மீதியும் அப்படியே அலம்பி அதிலே விட்டுடலாம், ஏன்னா கொதிக்க போகிறது இல்லையா. என்ன இப்போ இந்த புளி ஜலம் எல்லாம் அதில் அலம்பி விட்டாச்சா, நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா 1 ஸ்பூன் போடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது பாருங்க நல்லா கொதி வருத. நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன், சொட்டு வெல்லம், அந்த மிளகு போடுறதால கொஞ்சம் வெல்லம் போட்டால் நல்லா இருக்கும், துளியூண்டு அதை போட்டுட்டு இப்போ நல்லா கொதி வந்துவிட்டா இப்போ சிம்மில் வச்சுருவோம். எண்ணெய் பிரிஞ்சு வரும், அப்போ கொஞ்சம் இறக்க வேண்டியது தான். இப்போது சைமல்டேனியஸாக அடுத்து நான் பருப்பூசலி பண்ணுறத சொல்கிறேன் பாருங்க. இப்போது இது பாருங்க, இந்த அவரைக்காவை நான் அலம்பிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 450 கிராம் திட்டத்துக்கு இருக்குது. இதுக்கு இந்த 250 ml கப்பால் 1 கப்பு கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி, உப்பு, கருவேப்பிலை, தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் இந்த 2 மிளகா வத்தல், அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு. தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் விட்டுட்டு இறக்கச்சா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டா நல்லா இருக்கும், பொதுவாக பருப்பூசலிக்கெல்லாம். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்க. பாருங்க, கடலைப்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வேக விட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல அது நல்லா நெத்தா வெந்துடும். இங்க பாருங்க, இந்த கடலைப்பருப்பை வேக விட்டு நான் அதை அப்படி எடுத்து வச்சிருக்கேன். அமைக்கினா இது இந்த மாதிரி தான் இருக்கணும், நெத்தா இருக்கணும். பொதுவா நம்ம ஊற வச்சு அரைச்சி அப்புறம் அதை வேட்ல வேக விட்டு உதுப்போம் இல்லையா, அந்த மாதிரியே வேண்டாம். இது கொஞ்சம் ஈஸி மெத்தட். ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ஊற போட மறந்துட்டோம்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க குக்கர்ல உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி நெத்தா வேக விட முடியும்னா 1 or 2 சவுண்டு வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனியா வேக விட்டா கூட இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி துளி கூட மாய்சரே இருக்கக்கூடாது, ஈரப்பதமே இல்லாம இது இந்த மாதிரி வேக விட்டு எடுத்ததை மிக்சியில போட்டு பூவா அப்படியே அதை அரைச்சி எடுத்துடணும். தண்ணிலாம் விடக்கூடாது, நல்லா உதிர் உதிரா வரும் பாருங்க. இது அந்த 2 மிளகாவை அந்த வேகும் போது அதுல போட்டு இருந்தேன், அது கொஞ்சம் நல்லா ஊறின மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ அதுல போட்டுக்கலாம். அப்படி இப்படி
மசியாதுன்னு தோன்றவா நம்ம வெறும் கட்ட மிளகா அப்படி இருக்கு இல்லையா, வெறும் மிளகா அப்படி அதை சொட்டு போட்டுக்கலாம். எவ்வளவு திட்டமோ அந்த பருப்புக்கு அந்த காய்க்கு ஏற்ற அளவு போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இதை போட்டு நான் அரைச்சு எடுத்துன்னு வந்து காட்டுறேன். இந்த கடலப்பருப்புலாம் போட்டு இதை பத்தியில இந்த மாதிரி உதிர் உதிரா விப்பர் மோட்ல போட்டீங்கன்னா இப்படி உதிர் உதிரா வந்துடும். இந்த மாதிரி இதை அரைச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ கறி பண்ணலாம். இப்போ வானலி காய்ஞ்ச உடனே நல்லா 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு, எந்த ஆயிலோ குக்கிங் ஆயில், கல்லெண்ணெயோ சன்ஃப்ளவர் ஆயிலோ ஏதோ விட்டுக்கோங்க, இல்லை தேங்காய் எண்ணெயோ விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த கடுகை போட்டுடணும். கடுகு வெடிச்சதும் இந்த உளுத்தம்பருப்பு 4 போட்டேன். அந்த பருப்பெல்லாம் மஞ்சப்பொடி போடல, அதனால இதுலயே கொஞ்சம் நல்லா மஞ்சப்பொடியை போட்டுருவோம் கறியில். போட்டுட்டு இந்த பாருங்க, இந்த அவரைக்காய் வந்து அதில் போட வேண்டியதுதான். இதை பாருங்க, இதை போட்டுட்டு நல்லா 2 கை தெளிச்சா மாதிரி ஜலத்தை விடணும். சொட்டுக்கானம் பெருங்காய பொடி, அப்புறம் இதுக்கு டேபிள் சால்ட்டே போட்டுக்கலாம். இதுக்கு தக்கன போட்டுக்கலாம், அப்புறம் பருப்புக்கு தக்கினது போட்டுக்கலாம். இப்போ இந்த கொஞ்ச நாளை மூடி வைப்போம். மூடி வச்சா நிமிஷமா வெந்துடும். அந்த காய் ஈஸியா வந்துடும். பொதுவாகவே மிளகா குழம்பு பாருங்க, நல்லா வாசனை கமகமன்னு வருது. என் பேத்தி ஓடி வந்து என்ன பண்றேன்னு கேட்டாப்போ அந்த மாதிரி கேட்பா எல்லாரும். இதுல இறக்கிடலாம், இனிமே ஒன்றும் வேண்டாம். நன்னா தெரியறது பாருங்க நமக்கு. இதுல 1 ஸ்பூன் நன்னா மறுபடியும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை விட்டுடலாம். விட்டுட்டு அடுப்பு அணைச்சிடலாம். மிளகா குழம்பு அழுத்தும், அவ்வளோதான். இது பாருங்க, இப்போ ஒரு வானலியில் நன்னா 2 கரண முட்டை எண்ணெயை ஊற்றிருக்கேன். இதில் சும்மா 2 கடுகு போடுறேன். ஏன்னா நம்ம தாளிச்சு கொட்டியிருக்கோம் ஆல்ரெடி கறியில். சும்மா 2 வெறும் எண்ணெயில் போட வேணாமேனு 2 கடுகு போட்டேன். அப்புறம் நன்னா பெருங்காயப்பொடி, இந்த பருப்புக்கு தக்கின பெருங்காயப்பொடி போட்டுட்டு, இப்போ இந்த பாருங்க அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதை அப்படியே அதில் போட்டுடணும். இப்போ இந்த பருப்புக்கு தக்கின உப்பு போடணும். இந்த பருப்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டேபிள் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வதக்க வேண்டியதுதான். 1 நிமிஷம் சும்மா வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். இது வந்து ரொம்ப மென்னையை பிடிக்காது, நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அவரைக்காய் இது வந்து நாட்டு அவரைக்கான்றதால இப்போ நம்ம அதை அரைச்சி சும்மா வதக்கத்துக்குள்ளேயுமே வெந்துடுத்தோம். இப்போ இந்த வதக்கின பருப்பை எடுத்து அதில் போட்டுருவோம். கத்தையில நல்லா சரி உதிர் உதிரா நல்லா வந்திருக்கு. இறக்கறதுக்கு முன்னாடி சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருவோம், வாசனையா இருக்கும். 2 ஸ்பூன், அவ்வளோதான். அடுப்பு அணைக்க வேண்டியது தான். இப்போ பாருங்க, மிளகு குழம்புக்கு இது ஒரு நல்ல காம்பினேஷன். வேணும்னா டாங்கர் பச்சடியும் பண்ணி வச்சுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. பாருங்க, அப்படி கல்யாணத்துல போடுற பருப்பு சிலி மாதிரியே உதிர் உதிரா வந்திருக்கு. இந்த மிளகு குழம்பு வந்து நான் வந்து இன்னைக்கு பூண்டு போட்டு பண்ணியிருக்கேன். பூண்டு வேணான்னு நினைக்கிறவா வந்து கத்திரிக்காவை கூட போட்டு பண்ணலாம். அப்புறம் அந்த வத்தல்லாம் இருக்கு பாருங்க, தும்பட்டிக்காய் வத்தல், அப்புறம் வந்து சுண்டைக்காய் வத்தல், அதெல்லாம் கூட போட்டு பண்ணலாம். இது வந்து மழை காலத்துல சாப்பிட்டா உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லதும்பா வெய்ய காலத்தை விட. மேலும் பிரசவிச்ச ஆளுக்கெல்லாம் அவளுக்கு இந்த மிளகு குழம்பு பண்ணி போடுவா வாரத்துல 1 or 2 days. எப்படின்னா ரொம்ப காரம் போடக்கூடாது அவளுக்கு. வாசனைக்கு 4 மிளகும் ஒரே ஒரு மிளகா போட்டு பண்ணிட்டு அதுக்கு ஒரு பொரிச்சு போட்டு அந்த மாதிரி பண்ணி போடணும் அவளுக்கு. அப்போதான் அந்த உடம்புக்கு, புள்ள பெத்த உடம்பு இல்லையா, அதனால அந்த மாதிரி காம்பினேஷன்ல பண்ணிக்கணும். இந்த மிளகு குழம்புக்கு ராத்திரி வேலையில சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த அப்பளாத்தை சுட்டு அதோட தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். மைக்ரோவேவ் இருக்கவா வச்சா நல்லா பொரியும். அப்படி இல்லாதவா இந்த மாதிரி தோசைக்கல் நல்லா சூடானோடனே சிம்மில் வச்சிருங்க. வச்சுட்டு இப்படி இந்த உளுத்தப்பளாத்தை அப்படி போட்டு இந்த டிஷ்யூவை கையில் வச்சுட்டு இப்படி இல்லை ஒரு ஏதாவது நல்ல கிளாத்து இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னாக்க கையும் நம்ம அந்த கிடிக்கில பண்ணும்போது கை சுடுறது இல்லையா, இது அவ்வளோ சுடாது, நன்னாவும் பொரியும். பெரிய உளுத்தப்பளானா ஒன்றும் கூட நல்லா பொரியும். எந்தெந்த இடம் இது ஆகணுமோ அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே ப்ரெஸ் பண்ண அந்த இடம்லாம் பாருங்க அப்படியே சுட்டு விடுத்தோம்.
இப்போ பாருங்க, ஒரு உளுத்தப்பளாத்தை இப்போ நம்ம சுட்டோம்னா நேர கேஸ் ஸ்டவ்ல வச்சு சுடுறேன் பாருங்களேன். இது எப்படி கருப்பா நம்ம கை சுட கால் சுட பண்ணுவோம், அது இது நல்லா அழகா வந்துருக்கு பாருங்க. அவ்வளோதான். இப்போ என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.